Hello everyone, happy Republic Day. ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து ரெகுலராக வந்து சிசாட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபெப் ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிசாட்டை டாபிக் வைஸாக வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கீப் ஃபாலோயிங் த சேனல் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம ரெகுலராக கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை சால்வ் பண்ணி பார்த்துட்ருங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 5 டாபிக்ஸ் வந்து அன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்காக இருக்கும் ஆர் ஹிந்துவில் வந்து வர இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஸோ டெய்லி நம்ம வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிசாட்டை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சிசாட் அஸ் அ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்தது. அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் ஜிஎஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அது கூடயே வந்து சிசாட் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து 35 அரௌண்ட் வந்து ஆப்டிடியூட் பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆஃப்டர்நூன் பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ்லேயே ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 2011 அந்த ப்ரிலிம்ஸ் ஆப்ஷனில் தூக்கிட்டு ஈவினிங் பேப்பரை சிசாட் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்தப்போ இதோட பேட்டர்ன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கீழே இருக்கிற ரெண்டும் வந்து நமக்கு கிடையாது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 80 கொஷின்ஸ் அந்த டெசிஷன் மேக்கிங்னு ஒரு 8 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு 2 ஆப்ஷன் நீங்கள் எழுதுனீங்கனாலும் அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து 2015 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு இது இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து கொஷின் பேப்பரில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு 2 இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தின்னு 2 இல்லாமல் ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கிலீஷை உன்னால் எந்த அளவுக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 வரைக்கும் இருந்துச்சு. 14 கொஷின் பேப்பர் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2014 மட்டும் பார்த்தீங்கன்னா 185 மார்க்ஸ்க்கு தான் அவங்க எக்ஸாமே கண்டக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது 6 இருந்துச்சு. ஸோ கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து 1 வீக் பிஃபோர் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2011 63 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 38 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஏரியாஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2011 2024 வரைக்கும் ஃபஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து ஸோ ஒன்ஸ் இன் எவ்ரி 2 days வந்து நமக்கு வந்து ரெகுலராக நம்ம பார்த்துருவோம். ஸோ 2024 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் தனியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு 40 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் 2011 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2011 to 2014 ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அப்போ இருந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசாட் பேப்பர் வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பர். ஓகேங்களா? இப்போ அது குவாலிஃபைங்காக மாற்றிட்டாங்க. குவாலிஃபைங்காக மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரௌண்டு 190 எல்லாமே அந்த பேப்பரில் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃப் பண்ணிட்டாங்க. ஆர் நமக்கு தப்பு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்களா அப்படின்னா கொஷின்ஸ் வந்து பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஷினாக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸை கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அந்த மாதிரி ஓப்பனாக கேட்கறதில்ல. ஸோ நம்ம எப்படி அந்த கொஷினை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் சிசாட் வந்து டஃப்பான பேப்பர் அப்படின்னா ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கு அது ஈஸியான பேப்பர் தான். ஓகேங்களா? பட் ஏன் நமக்கு அது டஃப்பாக தெரியுது அப்படின்னா வந்து நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம ஜிஎஸ்க்கு போகிற எஃபர்ட்டில் 1/10 கூட அது சிசாட் பேப்பருக்கு நம்ம போடுறதில்ல. ஓகேங்களா? ஸோ சிசாட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். பட் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணால் தான் நமக்கு ஜிஎஸ் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஓரளவுக்காவது எஃபர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து யாரும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 months இருக்குது. ஸோ அந்த 3.5 monthsல ரெகுலராக 1 to 1.5 hours per day நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 month மட்டும் 2 hours சால்வ் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ப்ராக்டிஸ்க்காக டெய்லியும் வந்து அந்த 2:30 to 4:30 டைமில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதான் சாப்பிட்டு நமக்கு ரெகுலராக தூக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு டைமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நம்ம சால்வ் பண்ணும்போது அதே ஃப்ளோவில் அந்த மசில் மெமரியில் நம்ம எக்ஸாமில் 2:30 to 4:30 நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா சாப்பிட்டு காலையில் நல்லா ஜிஎஸ்ஸை நல்லா படிச்சுட்டோ டெஸ்ட் எழுதிட்டோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2:30 to 4:30 அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே.
ஸோ இதில் சில கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த கான்செப்ட்ஸையும் சேர்ந்தே பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ப்ராடாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்டென்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம சில கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ணணும். இதை நம்ம சிலாஜிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதிலேருந்து என்னென்ன கன்க்ளூஷன் ட்ரா பண்ணலாம் ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் கேன் பி ட்ரான். அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் கேனாட் பி ட்ரான்னு சில வாட்டி கொடுப்பாங்க, நம்ம அதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு டயக்ராம் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் எது ஸ்டூடெண்ட்டு எது ரேஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ ரேஸ் தான் உள்ளே வரணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் கேர்ள்ஸ் ஓகேங்களா. சில பேர் இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கேர்ள்ஸாக இருக்காங்க ஓகேங்களா. அடுத்து all girl participants in the race are invited for coaching. கேர்ளாக இருந்து ரேஸில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் தான் உங்களை கோச்சிங்க்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆல் கேர்ள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த கிராஃபை வரையணும் ஓகேங்களா, இந்த டயக்ராம் வரையணும் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்னென்னலாம் கன்க்ளூஷன் நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங். எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங்காக இல்லை, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அதுவும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், ரேஸில் கலந்துக்கிட்ட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், அவங்க தான் கோச்சிங் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஓகேங்களா. ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங் ஓகேங்களா. ஸோ ரேஸில் இருக்கிற எல்லாருமே கோச்சிங் கூப்பிட்றாங்களா? இல்லை இல்லை, ரேஸில் இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கோச்சிங் கூப்பிட்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து ஸோ இது சில பேர்த்துக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை பற்றிலாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இதை ஈஸியாக சால்வ் பண்ண. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் ஏரியாஸ். இந்த மாதிரி கொஷின் வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து ஸோ இதே மாதிரி ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் following 2 items consists of 4 statements. So following 2 items ரெண்டு கொஷின் இருக்குது, இந்த கொஷினும் அடுத்த கொஷின் ஓகேங்களா. ஓகே, ஆஃப் தீஸ் 4 statements ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 cannot both be true ஓகேங்களா. 2 cannot both be true மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், நோ டாக் இஸ் அ கேட் ஓகேங்களா. ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், நோ டாக் இஸ் அ கேட் அப்படின்னா வந்து ரெண்டுமே ஆப்போசிட். இங்கே எல்லா டாகும் கேட்டுன்னு சொல்கிறாங்க, இங்கே எந்த டாகுமே கேட் இல்லைங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கண்டிப்பாக பேராக எடுத்தோம்னா ட்ரூவாக இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. பட் இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு இருக்குது. அதேமாதிரி நோ டாக் இஸ் கேட், சம் டாக் இஸ் நாட் கேட்ன்னு இருக்குது. இது எல்லாமே வந்து சேர்ந்து வரும் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பட் போத் கேன் பி ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ட்ரூவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் என்ன கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ், இது ஸ்டேட்மெண்ட் 1 ஓகேங்களா. அடுத்து சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவோர்ஸ். ஓகே, ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவோர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கார்னிவோராக இல்லாத அனிமல்ஸ்க்கு. சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவோர்ஸ். ஸோ ஃபோக்கஸ் ஏரியா எது அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கணும். அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவோர்ஸ், எந்த ஒரு அனிமலுமே கார்னிவோர், நோ அனிமல்ஸ் ஆர் கார்னிவோர் மாதிரி ஓகேங்களா. அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட் சம் அனிமல்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ். சம் அனிமல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஏரியா வந்து இது ஓகேங்களா. சம் அனிமல்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதில் எந்த 2 பேர் தப்பாக இருக்கும்? கண்டிப்பாக they cannot be true ஓகேங்களா.
ரெண்டுமே உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot both be true அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த மாதிரி கிராஃப் வருது பார்த்தீங்களா, ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள், ரெண்டுமே வெளியே டச் ஆகாத சர்க்கிள்ஸ், அந்த காம்போ தான். ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட்கட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே 2 cannot both be true அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து என்றைக்குமே இந்த செட்டு தான். சரிங்களா? ஸோ அப்போது 1 and 3 ஏன் இந்த செட்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1 and 2. ஓகே, 1 and 2ல் ஸோ கொஞ்சம் அனிமல்ஸ் கார்னிவோர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் கார்னிவோர்ஸாக இருக்கா, அப்போது இதுவும் சேர்ந்துச்சுன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவோர்ஸ், எல்லா அனிமலும் கார்னிவோர் கிடையாது, சில அனிமல் கார்னிவோர் கிடையாது. அப்போ சில அனிமல் கார்னிவோராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது, சரிங்களா, இந்த இடத்துல இருக்கிறது கார்னிவோராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ 1 and 2 காம்போ வராது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து கண்டிப்பாக ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரூவாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு ஓவர்லேப் இருக்குது, இங்கேயும் ஓவர்லேப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 and 3. ஓகே, ஸோ இதுவும் ஓகேங்களா? ஸோ இங்கே சில அனிமல்ஸ் கார்னிவோர்ஸாக இல்லை. ஓகேங்களா? இங்கேயும் சில அனிமல்ஸ் கார்னிவோர்ஸாக இல்லை. ஓகே, கார்னிவோராக இல்லாத அனிமல்ஸ் இங்கே இருக்குது, இங்கேயும் கார்னிவோராக இல்லாத அனிமல்ஸ் இருக்குது. அப்போது 2 and 3யும் வராது. ஓகே, அடுத்து 3 and 4. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்கள் கார்னிவோராக இல்லாத அனிமல் இருக்கா, கார்னிவோராக இல்லாத அனிமல் இருக்குது. அப்போ இந்த காம்போஸ் வராது. ஓகேங்களா? ஸோ டோட்டலி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு காம்போவும் ஸோ ஒன்னோட ஒன்று இருக்கிற கம்ப்ளீட்டாக, ஓகேங்களா, ஒன்று அந்த கார்னிவோரோட சப்செட்டாக இருக்கிற ஒரு அனிமல் காம்போவும் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே 2 cannot both be true அப்படின்னு வந்துச்சுன்னா, ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து ஆல் ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி, அந்த மாதிரி ஒரு காம்போ வரும்ல, ஆல் ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி, அந்த காம்போவை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி, ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் சேம் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 cannot both be true. இப்போ அதை பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியுமானா ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் ரன் பை டீசல் இன்ஜின், நோ ட்ரெயின் இஸ் ரன் பை டீசல் இன்ஜின், ஆல் ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி. இந்த காம்போ 1 and 3 எங்கே இருக்குது, அதுதான் ஆன்சர். சரிங்களா? 1 and 3 எங்கே இருக்குது, அதுதான் ஆன்சர். இல்லை நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே பாருங்க, ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் ரன் பை டீசல் இன்ஜின், ஸோ டீசல் ட்ரெயின். ஓகேங்களா? அடுத்து செகண்டு, சம் ட்ரெயின்ஸ் ஆர் ரன் பை டீசல் இன்ஜின். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரெயின் இஸ் ரன் பை டீசல் இன்ஜின். ஃபோர்த் வந்து சம் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் ரன் பை டீசல் இன்ஜின். சரிங்களா? ஸோ இந்த காம்போ தான். ஸோ இங்கே சம் ட்ரெயின்ஸ் ஆர் ரன் பை டீசல் இன்ஜின், இங்கே சம் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் ரன் பை டீசல் இன்ஜின். ஸோ ஆல் ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி, இந்த காம்போ 1 and 3. 1 and 3 எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து, ஸோ கன்சிடர் த 4 ஏஜ் பிரமிட்ஸ் கிவன் பிலோ, நேம்லி ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ இந்த 2011, 12, 13, 14 பார்த்தீங்கன்னா இந்த காமனாக சயின்ஸ்லேருந்து நிறைய கொஷின் வரும். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிறது அந்த கிராஃபு, அதுக்கப்புறம் வெலாசிட்டி டிஸ்டன்ஸு அந்த மாதிரி வரும். பட் 2015க்கு அப்புறம் அந்த மாதிரி வர்றதில்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ஏஜ் செக்ஸ் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ஜியாகிரஃபியில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வெர்டிக்கலாக வந்து ஏஜ், இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏஜ் கிளாஸ், இது சில வாட்டி சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் மேல், இந்த பக்கம் ஃபீமேல் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜியாகிரஃபியில் அந்த 3 பேட்டர்ன் இருக்கும். இப்படி போச்சு அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. டெத் ரேட் வந்து பர்த் ரேட் அதிகம், பர்த் ரேட் ஹை, அதே மாதிரி டெத் ரேட்டும் ஹை. ஓகேங்களா? ஸோ இது டிக்ளைனிங், இது வந்து பாப்புலேஷன் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பர்த் ரேட் ஹை, டெத் ரேட் ஹை அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இப்படி போகும், வெர்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பர்த் ரேட் ஹையாக இருக்கும், ஆனால் டெத் ரேட் வந்து லோவாக இருக்கும். அதனால் பிறக்கிறவங்க அப்படியே சர்வைவ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹை க்ரோத் ரேட், பாப்புலேஷன் வந்து பிச்சுக்கிட்டு போகும்.
ஸோ இந்தியா வந்து 1960ஸ்லையும் 1980ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் 1960s நம்ம டெத் ரேட்டு கம்மி பண்ணிட்டோம். அதனால் 70s and 80ஸில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு. இந்த செங்குத்தாக இருந்துச்சுன்னா அது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேங்களா? இப்போது இதில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். இதில் இன்க்ரீஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனிங் பாப்புலேஷன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குழந்தை பெற்றுக்கிறது கம்மி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து பர்த் ரேட் கம்மியாகும். அப்போ வந்து இந்த டேப்பர்டு பாப்புலேஷன் சொல்லுவாங்க, பெல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க, அவங்கள விட அடல்ட் பாப்புலேஷனும் அதிகம், யங்கேஜ் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டை விட கம்மி. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யங்கேஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க, வயசு போக போக குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? வயசு அதிகமாக பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயசு அதிகமாக பாப்புலேஷன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏறும், அதுக்கப்புறம் திரும்ப குறையும். இந்த மாதிரி பெல்க்கு வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ லோ ஹை லோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது டிக்ளைனிங் பாப்புலேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சி மட்டும்தான் அந்த டிக்ளைனிங் பாப்புலேஷனோட ட்ரெண்டை காட்டுது. ஓகேங்களா? ஏபிடி மூணுமே வந்து இன்க்ரீசிங் பாப்புலேஷனோட இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த கர்வில் எது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி வருதுண்ணா. ஓகேங்களா? ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கர்வ். ஓகேங்களா? ஸோ க்ரோத் இருக்குது, பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னா வந்து அந்த பிளேட்டிவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஏ. பி வந்து பார்த்திங்கன்னா லீனியர். ஓகேங்களா? பி வந்து லீனியர், அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் எக்ஸ்போனென்ஷியல். ஓகேங்களா? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்படி போகும். ஓகேங்களா? டி வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் கியூபுக்கான இது. ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டு சடனாக ஏறும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எக்ஸ் கியூபோட அந்த கிராஃப் பார்க்கும்போது இப்படி தானே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டி வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் என்ன அப்படின்னா சி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை இது பண்ணியிருக்காங்க. ஸோ 1800 தான் நம்மளோட பாப்புலேஷன் வந்து 1 பில்லியனை டச் பண்ணும். அதுக்கப்புறம் 100 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லியன் டச் பண்ணும். 40 இயர்ஸில் 3 பில்லியன், அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து 4 பில்லியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு 12 இயர்ஸ்க்கோ 13 இயர்ஸ்க்கோ வந்து ஒவ்வொரு பில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சியில் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க, பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணுங்கள். இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கவே இல்லை. அப்சல்யூட் வேல்யூன்னா ஸோ இந்த பாப்புலேஷன் இன் டவுன் ஏ ஆர் பாப்புலேஷன் இன் டவுன் பி வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஆர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இது கொடுத்துட்டு இங்கே ஹார்ட் டிசீஸ் இருக்காங்க 2200 பேர், 2200 கொடுத்தா 22% 2200னா ஸோ பிபி 1300, ஏன்னா 13%, டயபெட்டிஸ் 18%, 1800 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, வெறும் பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே ஃபுல்லாக பர்சன்டேஜில் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? பர்சன்டேஜில் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூவை நம்பர்ஸில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? நம்பர்ஸை கொடுத்தா நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? வெறும் நம்பர்ஸை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டவுனில் இவ்வளோ தான் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்ட்டு இங்கே நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு டோட்டல் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வெறும் பர்சன்டேஜை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட பாட்டிலில் வந்து 50% வாட்டர் இருக்குது, எவ்வளோ வாட்டர் ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னா அது 1 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் ஒரு 500 ml இருக்கும். ஓகே, 2 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் 1 லிட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வெறும் பர்சன்டேஜை கொடுத்தாங்கன்னா நம்மளால் அப்சல்யூட் வேல்யூவை கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த 2 towns ஹேஸ் த ஹையர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டயபெட்டிஸ். ஓகேங்களா? இங்கே ஹையர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஹையர் பர்சன்டேஜ் அப்படின்னா இது 24%, இது 18%. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹையர் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட அப்சல்யூட் வேல்யூவே கிடையாது. அப்போது நோ இன்ஃபரன்ஸ் கேன் பி ட்ரான். சரிங்களா? ஏன்னா அப்சல்யூட் வேல்யூ இல்லை அப்படின்னா நோ இன்ஃபரன்ஸ் கேன் பி
drawn. Okay, so அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா okay, so what can we say about persons with more than one disease from the graph? இந்த டிசீஸை பார்த்து ஒன்றுக்கும் மேலே வந்து அந்த டிசீஸ் இருக்குமா இந்த கிராஃபை பார்த்து நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ மோர் தேன் ஒன் டிசீஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா இத்தனை பேர்த்துக்கு இந்த டிசீஸ் இருக்குது, இத்தனை பேர்த்துக்கு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறோம், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100 வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, டோட்டல் பர்சன்டேஜ் 100க்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா யாரோ சில பேர்த்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட டிசீஸ், மோர் தென் ஒன் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 50 காஃபி 50 டீ போச்சு. ஓகே, ஆர் 60 காஃபி 40 டீ குடிக்கிறாங்க அப்படின்னா ஓகே எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரி குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பட் எல்லாத்துக்கும் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இப்போது வெறும் 90 மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க, ஏன் ஒருத்தங்க ஒன்று தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருக்குது. இப்போ வந்து வெறும் 90 காஃபி டீ தான் போயிருக்கு அப்படின்னா காஃபி டீ சாப்பிடாதவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஒரு 60-13 போயிருக்குன்னு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 70% ட்ராங்க் டீ 40% ட்ராங்க் காஃபி அப்படின்னா ஒரு சில பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இதை குடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ வாட் கேன் வி சே அபவுட் த பர்சன்ஸ் வித் மோர் தேன் ஒன் டிசீஸ் ஃப்ரம் த கிராஃப்? ஓகேங்களா, தேர் ஆர் லைக்லி டு பி பர்சன்ஸ் வித் மோர் தேன் ஒன் டிசீஸ் இன் டவுன் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணிக்கணும், 100% வருது அப்படின்னு. 13 + 18 31, 31 + 13 44, 44 + 22 66, 66 + 34 100%. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 100 வருது. ஓகே, ஸோ அடுத்து 24 + 19 33, 43, 43 + 30 63, 63 + 28 91, 91 + 20 101%. சரிங்களா, ஓகே, ஸோ இதை டோட்டல் பண்ணால் 100% வருது, இதை டோட்டல் பண்ணால் 101% வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்த வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆனால் இதை வச்சும் எல்லாத்துக்கும் ஒரு டிசீஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு ஒபிசிட்டி இருக்கும். ஓகே, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன கேட்டோன்னா தேர் ஆர் லைக்லி டு பி பர்சன்ஸ் வித் மோர் தேன் ஒன் டிசீஸ் இன் டவுன் ஏ. அதை சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டிசீஸ் இருக்கலாம், சில பேர் ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் அந்த பர்சன்டேஜ் அவங்க கொடுக்கல. டிசீஸ் இருக்கிற பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கொடுக்கல. அதனால் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது, அப்போ ராங். There are likely to be persons with more than one disease in town B. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே 100 பேர் தான் இருக்காங்க, ஆனால் 111 டிசீஸ்டு பர்சன் நான் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 11 பேர்த்துக்கு அட்லீஸ்ட் வந்து 2 டிசீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எஸ், there are likely to be persons with more than one disease in town B. ஸோ அப்போ டவுன் ஏல அதை சொல்ல முடியுமானா இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நம்மக்கிட்ட கான்க்ரீட் டேட்டா இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல பர்சன்ஸ் வித் நோ டிசீஸ் 4% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டோட்டலாக 104 வரும். அப்போ யாரோ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதனால நம்மளால் ஷோராக கன்க்ளூட் பண்ண முடியாது. என்றைக்குமே நம்ம ஷோராக கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நம்ம 100% சால்வ்னா அந்த ஆப்ஷன் டிக் பண்ணணும். ஓகே, அடுத்து தேர் ஆர் லைக்லி டு பி பர்சன்ஸ் வித் மோர் தேன் ஒன் டிசீஸ் இன் டவுன்ஸ் ஏ அண்ட் பி. பிஏ சொல்லலாம், ஏவா நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இது ராங். நோ இன்ஃபரன்ஸ் கேன் பி ட்ரான், அப்படி கிடையாது. நம்ம பி வந்து ஷுவராக வந்து இந்த டவுன் பியில் ஒரு டிசீஸ்க்கு மேலே பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் டைம் வெலாசிட்டி கிராஃப். ஸோ 2 ட்ரெயின்ஸை ட்ராக் பண்ணுறோம், ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி. ஓகேங்களா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெலாசிட்டி இன்டு டைம். ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் இருக்குது, இப்போ இங்கே மாதிரி இந்த லைன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு லீனியராக y = x. ஸோ பேசிக்காக இது வந்து y = x இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். y = x இருக்குன்னா இல்லை x + c ஒரு கான்ஸ்டன்ட்னு இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி பை டைம் ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது.
இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், ஓகேங்களா, கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போ கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேட்டேன், ட்ரெயின் பி ஹேஸ் இனிஷியல் ஆக்சலரேஷன் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஏ. ஸோ ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம், ஓகேங்களா. ஸோ ட்ரெயின் பிக்கு வந்து இனிஷியல் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல T1ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் வெலாசிட்டி பை டைம். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ வந்து ட்ரெயின் பிக்கு அதிகமாக இருக்கா, ட்ரெயின் ஏவோட அதிகமாக இருக்குது. அப்போது வெலாசிட்டி பை டைம்னு வரும்போது ட்ரெயின் பியோட ஆக்சலரேஷனும் அதிகமாக தான் இருக்கும். அப்போது ட்ரெயின் பி ஹேஸ் இனிஷியல் ஆக்சலரேஷன் கிரேட்டர் தென் ட்ரெயின் ஏ. கரெக்டு, ஓகேங்களா. இங்கே நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. ஓகே, நாட் கரெக்ட். ஸோ ட்ரெயின் பியோட வெலாசிட்டி பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம் தான். ஸோ இந்த இப்போ ஒருவேளை இங்கே 1, இது 2, இது 3 இருந்துச்சுன்னா, இது 1 இருந்துச்சுன்னா, இது 3/1, இது 1/1 இருக்கும். ஏ வந்து 1/1, இது 3/1. அப்போ 3/1ஓட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். அப்போ ட்ரெயின் பி ஹேஸ் இனிஷியல் ஆக்சலரேஷன் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஏ, ஓகேங்களா. ஸோ ட்ரெயின் பி இஸ் ஃபாஸ்டர் தேன் ட்ரெயின் ஏ அட் ஆல் டைம்ஸ். ஃபாஸ்ட்னா வெலாசிட்டி, ஸ்பீட் ஈக்குவல் டு வெலாசிட்டியை ஸ்பீடுன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ எந்த டைம் எடுத்தாலும் ட்ரெயின் பி வந்து ஏவோட வெலாசிட்டி அதிகமாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏவோட பி எப்போவுமே அதிகமாக இருக்குது. அப்போ ட்ரெயின் பி இஸ் ஃபாஸ்டர் தேன் ட்ரெயின் ஏ அட் ஆல் டைம்ஸ். கரெக்டு, இதுவும் கரெக்டு. அடுத்து, போத் ட்ரெயின்ஸ் ஹாவ் சேம் வெலாசிட்டி அட் டைம் t = 0. ஸோ இதுதான் t = 0. இந்த t = 0 ரெண்டுக்குமே சேம் வெலாசிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டி சேமாக இருக்குது. ஸோ போத் ட்ரெயின்ஸ் ஹேவ் சேம் வெலாசிட்டி அட் t = 0. ஓகே, போத் ட்ரெயின்ஸ் ட்ராவல் த சேம் டிஸ்டன்ஸ் இன் டைம் t = 0 அப்படின்னா வந்து அங்கே தான் ஒரு சின்ன சேஞ்ச், ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னா வந்து நம்ம ரஃபாக பார்த்தோம் அப்படின்னா ஏரியா, ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஏரியா. ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெயின் ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் ஏவோட சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் ஏ. ஸோ ட்ரெயின் ஏ வந்து இந்த ஏரியா அளவுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இப்போ ட்ரெயின் பி வந்து பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து ட்ராவல் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. அப்போ ட்ரெயின் பி ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் அதிகமாக, ஏன்னா ட்ரெயின் பியோட கிராஃப் இது, இந்த ஆரோ மார்க்கு கீழே இருக்கிறது தான் ட்ரெயின் பியோட ஏரியா, இந்த லைனுக்கு கீழே இருக்க ட்ரெயின் ஏவோட ஏரியா. அப்போ ட்ரெயின் பியோட ஏரியா தான் அதிகம். அப்போது போத் ட்ரெயின்ஸ் ட்ராவல் த சேம் டிஸ்டன்ஸ் ஆனால் கிடையாது. ட்ரெயின் பி has traveled more distance, சரிங்களா. train B has traveled more distance than train A. இதுதான் கரெக்ட், ஓகேங்களா. ஓகே, so the graph shows 3 athletes A, B and C running side by side for 30 km race, ஓகேங்களா. ஸோ ஒரு 30 km ரேஸ்க்கு A, B, C 3 பேருமே ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம இன்ஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே, இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, த ரேஸ் வாஸ் 1/A. 1/A அப்படின்னா அந்த 30வது கிலோமீட்டர் 30th கிலோமீட்டர் யார் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த கிராஃப் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து A வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ரீச், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமில், ஓகே, லெஸ்ஸர் டைமில் A ரீச்சஸ் த 30 கிலோமீட்டர். ஓகே, லெஸ்ஸர் டைமில் A ரீச்சஸ் 30 கிலோமீட்டர். ஸோ த ரேஸ் வாஸ் 1/A. ஸோ ரன்னிங் ரேஸில் விக்ட்ரி அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை யார் கம்மியான டைம் லெஸ்ஸர் டைமில் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே. ஓகே, ஸோ B வாஸ் அஹெட் ஆஃப் A அப் டு 25 கிலோமீட்டர் மார்க், ஓகேங்களா. ஸோ B வாஸ் அஹெட் ஆஃப் A அப் டு 25 கிலோமீட்டர் மார்க். ஸோ திஸ் இஸ் த 25 கிலோமீட்டர். ஸோ திஸ் இஸ் த 25 கிலோமீட்டர் மார்க். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் திஸ், எஸ், B வந்து ஸோ 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு B takes or let's take 15 kilometer. இந்த 15 kilometer distance ட்ராவல் பண்ணுறதுக்கு B takes 10 minutes but A takes 30 minutes. ஓகே, ஸோ 25 kilometer டிஸ்டன்ஸ்க்கு B takes around
roughly 27 minutes. A takes around same time. But அதுக்கு முன்னால் எல்லாமே வந்து ஒரு டிஸ்டன்ஸை ஓகே ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறக்கு A takes more time than B. So you take any point. Okay, for example, இந்த பாயிண்ட் எடுத்துங்க 20 kilometer point. So B takes 17 minutes, A takes around 25 minutes. Okay, so till this point where B and A merge. Okay, so அதுவே வந்து so it is somewhere after 25. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா B was ahead of A. Okay, so B was ahead of A up to 25 kilometer mark is correct. C ran very slowly from the beginning. Okay, so இப்போ C ran very slowly from the beginning அப்படின்னா வந்து see for covering 10 kilometer mark C took less than 5 minutes. Okay, B took some less than 10 minutes and A took around 15 to 20 minutes or 17 minutes nu vechikalam. Okay, so actually C ran very fast up to this 25 kilometer mark. Okay, but from the beginning and ketirukanga, no, not from the beginning. Okay, up to 25 kilometer mark C was leading, adukapra he had quit. So straight up pochu apna he did not reach finish point reach பண்ணல. ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா who among the following did not finish the race, ரேஸை முடிக்கவே இல்லைன்னா சி தான். ஏன்னா ஏவும் ரீச் பண்ணிட்டாங்க பியும் ரீச் பண்ணிட்டாங்க. பட் சி வந்து இந்த இடத்துல நின்னா மட்டும்தான் இப்படி போகும். ஏன்னா டைம் போயிட்டே இருக்குது. பட் அவர் 25லேயே நின்ட்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ சி டிட் நாட் ஃபினிஷ் த ரேஸ். ஸோ 1 and 2 ஒன்லி. இப்படி தான் நம்ம கிராஃபை இன்டர்பிரட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சி டிட் நாட் ஃபினிஷ் த ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் வரும். ஓகே, ஸோ இது நம்பர் சீரீஸ், அந்த நம்பர்ஸை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே ரிலேஷன்ஷிப்பை இங்கே கேரி ஓவர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 into 3 6. ஓகே, இங்கே 80 into சம்திங். ஓகே, 80 into 3/4 3/4 வராது, 3/10 3/10 வந்து 24. அந்த மாதிரி நம்ம அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ணோம்னா கிடையாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ வர்டிக்கலாக வாங்க. 2 into 40 ஈக்குவல் டு 80. ஸோ இந்த பிளான் இங்கே செட் ஆகுதான்னு பாருங்கள். 3 into 40 ஈக்குவல் டு 120. அப்போ கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து செட் ஆகுது. அப்போ அடுத்து 6 into என்ன பண்ணால் 24 வரும். ஓகேங்களா. ஸோ 6 into என்ன பண்ணால் 24 வரும். ஸோ 6 into 4 வந்து 24 வரும். அப்போது எதை இன்ட்டு 4 பண்ணால் 36 வரும் அப்படின்னா 9 into 4. ஓகே, ஸோ 9 into 4 is 36. ஆப்ஷன் 9. ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகணும். கிளியர். ஓகே ஓகே, a person goes from A to B. ஓகே, ஏலேருந்து பிக்கு போகணும். Okay, and he should always move right or downwards. Okay, he can either move right or he can move down only. So இப்படி போயிட்டு ரிட்டர்ன்லாம் வர முடியாது. Okay, and how many different routes can he adopt? So இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா so just number it. 1 2 3 4 5 6 7. Okay, and when you number it, so make sure இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுவோம் ஒரே மாதிரி. ஸோ எதர் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆர் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனை கன்சிஸ்டண்ட்டாக வச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டார்டிங் அட் A 1 2 5 B. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு A 1 4 5 B. நெக்ஸ்ட்டு A 1 4 7 B. ஓகே, ஸோ இப்படி இப்படி ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட்டு A 3 4 5 B
A 3 4 7B. ஓகேங்களா? ஸோ 3 4 5B 3 4 7B. next A 3 6 7B. so A 3 6 7B. okay, so total எவ்வளோ 1 2 3 4 5 6. okay, so 6 ways to finish this. so next வந்து பார்த்தீங்கன்னா so total number of triangles. okay, so இந்த மாதிரி இது பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, ஸோ திஸ் லைன் ஹேஸ் நாட் பீன் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ வி கேன் யூஸ் அ ஃபார்முலா. பட் அதை க்ளோஸ் பண்ணலை. ஸோ க்ளோஸ் பண்ணல அப்படிங்கும்போது ஸோ நம்ம வந்து நார்மலாக வி ஹேவ் டு கோ ஃபார் த நார்மல் கவுண்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டூ சிங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே வராது 10 11 12. ஓகே, ஸோ ஒன்ஸாக எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ 12 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 12 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ வி ஆர் டேக்கிங் 3 triangles, அந்த 4 triangles எடுக்கணும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து ஒரு லைன். இப்போ வந்து பேஸ் வந்து 2 ட்ரையாங்கிள்ஸோட லைன் அப்படி எடுத்துங்க. ஸோ இங்கே 1, ஸோ 2 3 and 4 5 6. ஓகே, ஸோ இங்கே 6 வந்துருச்சு. அதே மாதிரி இன்வெர்ட்டடாக எடுக்க முடியுமானா இங்கே இன்வெர்ட்டடாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்வெர்ட்டட் எடுக்கலாம். ஸோ +1. ஓகே, ஓகே, ஸோ இப்போது இதை விட பெருசாக ஏதாவது பண்ணலாமான்னா ஸோ பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரே பேஸ் எடுத்தோம். இப்போ 2 ட்ரையாங்கிளோட பேஸ் எடுத்தோம். இப்போ 3 ட்ரையாங்கிளோட பேஸ் எடுக்க போகிறோம். ஸோ 1 2 3. இங்கே 3 ட்ரையாங்கிளோட பேஸ் எடுக்கலாமான்னா இங்கே தான் எடுக்க முடியும். பட் அது வெளியே போயிடும். ஸோ 3 ட்ரையாங்கிள் எடுக்கும்போது 3. ஓகே, இப்போது என்டையராக ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ஃபுல்லாக ட்ரையாங்கிள். ஸோ 1. So when we add 12 plus 6 18, 18 plus 3 21, 21 plus 1 22 plus 1. ஏன்னா அது இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள். ஓகே, இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் நம்ம தனியாக எடுத்தோம். ஸோ 23 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இந்த கிரிட்டில் 23 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென் எப்போவுமே வந்து போகும்போது ரப்பர் எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏன்னா சிசாட்டில் இரேசர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பின்னால் ரஃப் ஏரியாவில் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்க, ஸோ 1க்கு 2 தடவை கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நெட்டாக 27 கொஷின்ஸ் கரெக்டான போதும். ஒரு 45 to 50 வந்து நம்ம ஒரு ஜுடிஷியஸாக அட்டன் பண்ணால் டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து 23 கொடுத்து, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணும் போதே நமக்கு ஆல்மோஸ்ட் 12 ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எண்ணும் போதே we got 12 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒரு சயின்ஸ் பேஸ்ட் கொஷின் தான். ஸோ டியூரிங் அ பார்ட்டி a person was exposed to contaminated water. A few days later he developed a fever and loose motions. He suffered for some days before going to doctor for a treatment. On starting the treatment he soon became better and recovered completely. The following graph shows different phases of the person's disease condition. Okay, ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா வந்து ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோட கிராஃப். ஸோ அந்த பர்சன் இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏ வந்து இன்க்யூபேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்டேஜ் ஏ வந்து இன்க்யூபேஷன் ஃபேஸ். ஸ்டேஜ் பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேறு பேர் இருக்குது, எக்ஸாக்ட் நேம் மறந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தெரியும். ஓகேங்களா? ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு தெரியும். பட் எக்ஸாக்டாக என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. சீல வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? பொதுவாக நம்ம சீல தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசீஸ்னு தெரிஞ்சு டிசீஸ் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டியில் நம்ம ட்ரீட் ஆகிறோம்.
ஸோ டிசீஸோட சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிறது நிற்குது. இட் ஸ்டாப்ஸ் இன்க்ரீசிங் அண்ட் பட் ஸ்டில் இன்ஃபெக்ஷன் பர்சஸ். ஓகேங்களா? ஸோ டியில் ஸ்டில் இன்ஃபெக்ஷன் பர்சஸ். சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஈல்டு அப்படின்னு சொன்னாங்க. டியில் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் இஸ் ஷோயிங் ப்ரோக்ரஸ் பட் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னா பாக்டீரியல் க்ரோத் கம்மியாகிறது தான். இதுதான் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் அ டிசீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ கேட்குறது இல்லை, பட் முதல்ல கேட்டுனா பட் தெரிஞ்சு வச்சுங்க. இதை ஜிஎஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரஸ்பாண்ட்ஸ் டு த இன்குபேஷன் ஃபேஸ்னா ஏ. ஸோ இன்குபேஷன் ஃபேஸில் அந்த டிசீஸோட சிம்டம்ஸே சுத்தமாக தெரியாது, நமக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா யூபிஎஸ்சி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எடுத்து அதை பேராஃப்ரைஸ் பண்ணி வேறு மாதிரி கேட்கறதுக்கு தே ஆர் வெல் நோன். ஓகேங்களா? ஸோ அதனால் இது பார்த்துங்க. ஓகே. ஸோ விச் ரீஜன் ஆஃப் த கர்வ் இண்டிகேட்ஸ் that the person is showing symptoms of infection. Okay, symptoms of disease illa, symptoms of infection வந்து stage B. Okay, so which region of the curve indicates that the treatment yielded effective relief? Effective relief வந்து E. treatment is working அப்படிங்கிறது D. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர்லேருந்து அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ இதை வந்து நம்ம திரும்பவும் வந்து சிசாட் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎஸ் அனாலிசிஸையுமே 2011லேருந்து நம்ம ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், there are 4 routes to travel from city A to city B and 6 routes to travel from city B to city C. How many routes are possible to travel from A to C? Okay, so A, B, C. A to B வந்து 4 routes, B to C வந்து 6 routes. So for example A, B, C, D ன்னு வச்சுக்கலாம். இங்கே 1, 2, 3, 4, 5, 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ எத்தனை பாசிபிள் ரூட்ஸ்னால் ஸோ A1, A2, A3, A4, A5, A6 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி Bயில் 6, Cயில் 6, Dயில் 6. ஸோ பேசிக்காக வந்து 6 into 4 or 4 into 6 equal to 24 routes. ஓகேங்களா? ஸோ 4 into 6 equal to 24 routes. ஓகேங்களா? Okay. A contract on construction job specifies a penalty for delay in completion of work beyond a certain date. ஓகேங்களா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சு தரணும். முடிச்சு தர முடியல அப்படின்னா வந்து உங்களுக்கு பெனால்ட்டி. ஓகேங்களா? ஸோ பெனால்ட்டி எவ்வளோ? 200 ஃபார் த ஃபஸ்ட் டே, 250 ஃபார் த செகண்ட் டே, 300 ஃபார் த தேர்ட் டே. அப்படியே போயிட்டுருக்கு. பேசிக்காக 50 ரூபா, ஒவ்வொரு நாளும் 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறான். ஸோ 10 நாள் லேட்டாக முடித்தா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே 200, செகண்ட் டே 250, தேர்ட் டே 300, ஃபோர்த் டே 350, இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் மாதிரி இருக்குல்ல. ஓகேங்களா? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இது A ஈக்குவல் டு 200, டிஃப்ரென்ஸ் D இஸ் ஈக்குவல் டு 50, எத்தனை நாள்? N ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நமக்கு தெரியும். Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1d. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சம்மேஷன். ஸோ n வந்து 10, 10/2, 2a, 2 இன்ட்டு 200 plus n minus 1, 10 minus 1 into 50. So இதை சால்வ் பண்ணோம்னா 5 into 2 into 200 400, 10 minus 1 9, 9 into 50 450, 5 into 850 equal to 4250. So 10 days delay பண்ணால் 4250 rupees வந்து அவங்க ஃபைன் பே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேலை வாட் இஸ் த ஃபைன் ஆன் த 10th டேன்னு கேட்டிருக்காங்க. 10th டே என்ன ஃபைன்? ஓகேங்களா? அப்போ T ஆஃப் n ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1Dன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டே 200, லாஸ்ட் ஒவ்வொரு நாள் 50 ரூபா. ஸோ nth டே அதாவது 10 மைனஸ் 1, 10th டே எவ்வளோனா 200 ப்ளஸ் 9 into 50 ஈக்குவல் டு 650 rupees. ஓகேங்களா? ஸோ 10th டேயில் இப்போ 15th டேனா A plus n minus 1D, n-க்கு பதில் 15 போட்டுக்கணும். A 200, D equal to 50. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சயின்ஸ் பேஸ்டு இந்த ஆப்டிக்ஸ் அதில் வர கொஷின். ஓகே. ஸோ இந்த ஃபிகர் ஷோன் அப்போ OP1 and OP2 are two plane mirrors. ஸோ இது ஒரு plane mirror, இது ஒரு plane mirror. ஓகேங்களா? and they are kept perpendicular. So S is the direction of the beam of light falling on mirror OP1. okay. So S வந்து
இந்த லைட் வந்து இங்கே ஃபால் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் ஃபால் ஆச்சு அப்படின்னா எப்படி போகும்னா இப்படி போயிட்டு இங்கே பட்டுட்டு திரும்ப இப்படி போகும். ஸோ இப்படி பட்டுட்டு இந்த ஆங்கிளில் போகுது, இந்த ஆங்கிளில் போகுது. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் ஆஃப் த ரிஃப்ளெக்டட் பீம் ஆஃப் லைட் ஃப்ரம் மிரர் OP2 OP2லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் எஸ். பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் எஸ் அப்படின்னா வந்து இப்படி இருக்குது அப்படின்னா வந்து இதுதான் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் எஸ், கிடையாது, ராங். ஓகேங்களா? அட் 45 டிகிரி டு த டைரக்ஷன் ஆஃப் எஸ்னால், ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் எஸ் இருக்குது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அது 45 டிகிரி ஆர் 60 டிகிரியாக வரும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட், ஸோ இந்த டைரக்ஷனில் வருது, போகும்போது இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ அப்போ ஆப்போசிட்டாக எஸ். பேரலாக, ஸோ இது இப்படி வருது, இது இப்படி போகுது, ஸோ பேரலல். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மிரர் எப்போவுமே பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா வந்து இதில் எந்த ஆங்கிளில் பட்டு போனாலும் அது பேரலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா எந்த ஆங்கிளில் பட்டு போனாலும் ஆப்போசிட் அண்ட் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் அண்ட் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் எஸ். ஓகே. ஸோ அடுத்து, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் மினிமமாக எத்தனை கலர் நான் யூஸ் பண்ணி இதை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நோ 2 adjacent regions should have same color. ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கிற எந்த ரீஜியனுக்குமே வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் பண்ணுறோம். ஸோ இங்கே 1, இங்கே ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டோம், ஒரு கலர். பக்கத்து ரீஜியனுக்கு அதே பெயிண்ட் இருக்கக்கூடாது, அதனால் 2. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு பக்கத்தில் இத்தனை ரீஜியன் இருக்குது. ஸோ 2 பக்கத்தில் இங்கே தான் 1 இருக்குது, இங்கே 1 இல்லை. ஸோ திரும்ப 1 யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம 2 யூஸ் பண்ண உடனே 2 இங்கே இருக்குது, அப்போ 3. ஸோ அப்போ 1 3 1 3. இங்கே 1 and 3 இருக்குது, ஸோ அப்போ இங்கே 2 யூஸ் பண்ணலாம். ஸோ திரும்ப இங்கே அதே 1 3 மாற்றி யூஸ் பண்ணலாம். இப்போ எந்த பக்கத்து ரீஜியனுக்குமே வந்து சேம் கலர் இல்லை. ஸோ எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோன்னா 3. ஸோ மினிமமாக 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அடுத்து, ஸோ ஸ்கொயரை வந்து 4 ரெக்டாங்கிளாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியாஸ் ஆஃப் 2 ரெக்டாங்கிள்ஸ் ஆர் இண்டிகேட்டட் ஹியர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்கொயரோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் சைடு ஆஃப் த ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து தெரியும் நமக்கு L into B. ஓகே. ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து L into B. ஸோ 2 இதை மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கு இந்த நம்பர் வரும். ஸோ 15 வந்து எந்த 2 மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்னா வந்து ஸோ 1 into 15 இருக்கலாம், இல்லை 3 into 5 இருக்கலாம். ஸோ அதே மாதிரி 48 வந்து 1 into 48, 2 into 24, 3 into 16, 4 into 12, 6 into 8. அது திரும்ப 8 into 6 இந்த மாதிரி ரிவர்ஸ் போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதோ ஒரு காம்போவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயரோட, அதாவது இதுவும் ஈக்குவலாக வரணும். ஓகேங்களா? ஸோ 1 into 15 நம்ம எடுத்து இதில் எது கூட ஆட் பண்ணாலும் இந்த லெவல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் இங்கே நம்ம ஏதாவது எடுக்கிற டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கும் 15 14 இருக்குது. இங்கே எதுக்காக 14 இருக்கான்னு செக் பண்ணும். இங்கே 47, இங்கே 22, இங்கே 13 அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் டைமென்ஷன்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த டைமென்ஷனோட டிஃப்ரென்ஸும் இங்கே இருக்கிற டைமென்ஷனோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இங்கே 3க்கும் 5க்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 13, இதோட டிஃப்ரென்ஸ் 14, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 13, இங்கே டிஃப்ரென்ஸ் 8, இங்கே டிஃப்ரென்ஸ் 2. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ்டாக இருக்குது, இங்கே 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 3 + 8 5 + 6 = 11 = 11. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற அந்த வேல்யூஸ் எடுத்துக்கங்க. அப்போ 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 11 வருது, 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 11 வருது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 5 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். ரெண்டை ஆட் பண்ணால் இந்த லென்த் வந்து 11 சென்டிமீட்டர், இந்த லென்த்தும் 11 சென்டிமீட்டர்.
ஓகே, சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 11 சென்டிமீட்டர். ஒருவேளை இதே மாதிரி கொஷினை ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு கேட்கலாம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு கேட்டால் வந்து 121. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டால் வந்து 4a equal to 4 into 11 equal to 44. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினை திரும்ப வேறு ஃபார்மேட்டில் அவங்க கேட்கலாம். ஓகேங்களா, வேறு வேல்யூஸ் கொடுத்து வேறு ஃபார்மேட். அடுத்து, a person has only 1 rupee and 2 rupee coins. Total number of coins வந்து 50. அதே மாதிரி டோட்டல் வேல்யூ வந்து 75. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா how many number of 1 rupee and 2 rupee coins are there அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 1 rupee coin வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் 1 rupee coin. நம்பர் ஆஃப் 2 rupee coins வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது 1 rupee coin and 2 rupee coin சேர்த்துனோம்னா எவ்வளோ இருக்குன்னா 50 coins இருக்குது. அப்போ x plus y equal to 50. ஓகேங்களா, அப்புறம் வேல்யூ 1 rupeeயோட வேல்யூவும் 2 rupeeயோட வேல்யூவும், அப்போ 2 into y அது 75. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டோம்னா ஸோ 2y minus y வந்து y, 75 minus 50 25. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 25 2 rupee coins இருக்குது. அதே மாதிரி இங்கே 25. ஓகேங்களா, ஸோ 25 2 rupee coins இருக்குது, 25 1 rupee coin இருக்குது. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா போதும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னாவே இது முடிஞ்சுது. ஓகே, அடுத்து 3 persons start walking together and the steps measure 40 centimeter, 42 centimeter and 45 centimeter. ஓகேங்களா, so what is the minimum distance each should walk so that each can cover the same distance in complete steps? ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியணும், இது எல்சிஎம். ஸோ எல்சிஎம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு 2 இல்லைன்னா 3 பேர் இருக்காங்க, ஒரே வேலையை செய்கிறாங்க, அந்த வேலையை வேறு எஃபிஷியன்சியில் செய்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே வாக்கிங் போகிறாங்க. ஆனால் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஸ்டெப்புக்கு 40 சென்டிமீட்டர், இவர் ஒரு ஸ்டெப்புக்கு 42 சென்டிமீட்டர், ஒரு ஸ்டெப்புக்கு 45 சென்டிமீட்டர். ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த 3 பேரும் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அது எப்போ அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ 40 சென்டிமீட்டர் எடுத்தாலும் 42 சென்டிமீட்டர் எடுத்தாலும் 45 சென்டிமீட்டர் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒன்றா கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இது பண்ணும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 40, 42 அப்புறம் 45. ஸோ எல்சிஎம் பண்ணும்போது எப்போவுமே ப்ரைம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன 2, அப்போ 20, 21, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 45ஆக தான் இருக்கும். ஸோ திரும்ப 2ஆல் இதாகும். ஸோ 10, 21, 45. ஸோ திரும்ப 2, 5, 21, 45. இப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது அடுத்து 3க்கு போகணும். ஸோ 5, 7, 15. இப்போ திரும்ப 3, 5, 7, 5. ஓகே, இப்போ 5, 1, 7, 1. ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்போ அப்படியே இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 into 2 into 2 into 2 4, 4 into 2 8, 8 into 3 24, 24 into 3 72, 72 into 5 360, 360 into 7 2540. ஓகேங்களா, ஸோ 2540, 25 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக இது பண்ணுறேன்னா 300 + 16 இது பண்ணலாம். 300 into 7 2100, 60 into 7 60 into 7 420. Sorry, 2520. So 2520. So 2100 plus so into 7. So 2100 plus 420 வந்து 2520. ஓகே, 25 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி எல்சிஎம்மில் வேறு என்னெல்லாம் சம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ ஒருத்தர் வந்து தினமும் பார்க்குக்கு போகிறாரு, ஒருத்தர் 2 நாளைக்கு ஒரு தடவை பார்க்குக்கு போகிறாரு, ஒருத்தர் 3 நாளைக்கு ஒரு தடவை பார்க்குக்கு போகிறாரு, எல்லாரும் எப்போ சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். சிக்னல்ஸ் சேஞ்ச் ஆகுது, 1 signal changes at 30 seconds, 1 signal changes at 50 seconds. ஸோ எப்போ எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், if a bus travels 160 km in 4 hours
and a train travels 320 km in 5 hours and uniform speed, what is the ratio of distance traveled by them in 1 hour? ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் speed equal to distance by time. ஓகே, அப்போது ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் இன் 1 hour கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக 1 hourனா ஸ்பீடு தான். ஓகே, கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா. ஸோ பஸ் வந்து 160 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் இன் 1 hour. ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 320 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 64 கிலோமீட்டர் இன் 1 hour. ஓகே, ஸோ என்றைக்குமே வந்து டிவிஷன் பை 5 வருது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னா, மேலே இருக்கிற நம்பரை டபுள் பண்ணிவிட்டு டிவைட் பை 10 பண்ணிவிடுங்க. இப்போ 320 இன்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா 640 டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா 64. ஸோ டிவிஷன் பை 5க்கு இது ஒரு ஈஸியான ரோல். ஓகேங்களா. ஸோ டிவிஷன் பை 5க்கு டபுள் பண்ணிவிட்டு டிவைட் பை 10 பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் வந்து 64 கிலோமீட்டர் 1 hour. இப்போ ஸோ பஸ்ஸு இஸ் டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் இன் 1 hour கேட்டிருக்காங்க. ஸோ பஸ் வந்து 40, ட்ரெயின் வந்து 64. ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 5:8. ஓகேங்களா. ஸோ ரேஷியோ வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா, இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃபால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு ரேஷியோ கிடச்சிரும். சரிங்களா. ஓகே, there are 100 students in a particular class. 60 students play cricket, 30 play football, 10 play both games. 10 play both games. So what is the number of students who neither play cricket nor football? ஓகேங்களா. ஸோ ஒரு கிராஃப் இருக்குது, அதில் ஸோ 60 play cricket, 30 play football, 10 play both. ஸோ இந்த என்டையர் சர்க்கிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60, அதில் 10 ஆல்ரெடி இங்கே இருக்காங்க. அப்போ மிச்சம் இங்கே 50 வந்து கிரிக்கெட் மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த என்டையர் சர்க்கிள் 30, 10 வந்து இங்கே இருக்காங்க. அப்போ 20 வந்து ஃபுட்பால் மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ டோட்டலாக எத்தனை பேர் ப்ளே பண்ணுறாங்க? 50 + 10 + 20 ஈக்குவல் டு 80 people play one of the games. அப்போது நோ கேம்ஸ் வந்து யாருமே ப்ளே பண்ணாதது, ஆர் ப்ளே பண்ணாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 - 80 ஈக்குவல் டு 20. ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா n of a, ஆர் எத்தனை பேர் கிரிக்கெட் ப்ளே பண்ணால் n of c ஈக்குவல் டு 60, n of f ஈக்குவல் டு 30. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து n of c யூனியன் f ஈக்குவல் டு 10. ஓகேங்களா. n of c யூனியன் f ஈக்குவல் டு 10. சாரி, c இன்டர்செக்ஷன் f. ஸோ ரெண்டு கேமும் ப்ளே பண்ணுறோம். n of c இன்டர்செக்ஷன் s f ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ எத்தனை பேர் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா n of c யூனியன் f ஈக்குவல் டு n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of c இன்டர்செக்ஷன் f ஈக்குவல் டு 60 + 30 மைனஸ் 10 ஈக்குவல் டு 80. ஸோ 80 பேர் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ 20 பேர் தே டு நாட் ப்ளே எனி கேம்ஸ். ஓகேங்களா. ஓகே, ஸோ வில்லேஜ் ஹேஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் 4000, requires 150 liters ஆஃப் வாட்டர் per day. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் × 15 மீட்டர் × 16 மீட்டர். ஸோ வாட்டர் ஆஃப் த டேங்க் எவ்வளோ நாளுக்கு தாங்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் ரெக்குயர்மெண்ட், ஓகேங்களா, வில்லேஜோட டோட்டல் ரெக்குயர்மெண்ட் பர் டே அது எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 4000 பீப்புள், ஸோ எல்லாருக்கும் 150 லிட்டர். ஸோ 4 × 15 எவ்வளோ? 60. அதுக்கப்புறம் 3 0 4 0 1 2 3 4 லிட்டர்ஸ் பர் டே. சரிங்களா. நமக்கு தெரியும் 1000 லிட்டர் வந்து ஒரு மீட்டர் க்யூப். சரிங்களா. 1000 லிட்டருங்கிறது ஒரு மீட்டர் க்யூப். அப்போ எத்தனை மீட்டர் க்யூப் தேவைப்படும் அப்படின்னா 6 1 2 3 4 5 1 2 3 4 5 டிவைடட் பை 1000. ஸோ இங்கே 3 0 அடிச்சிடறோம், இங்கே 3 0 அடிச்சிடறோம். 600 மீட்டர் க்யூப் பர் டே வந்து தேவைப்படும். ஓகேங்களா.
600 meter cube per day தேவைப்படும். ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி, ஸோ டேங்க் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 20 into 15 into 6. So 20 into 15 and 300 into 6 1800 meter cube. Okay, so tank oda capacity 1000 meter cube, total requirement வந்து 600 meter cube. Therefore எத்தனை நாள், number of days வந்து tank oda capacity 1800 divided by requirement per day 600. So இது cancel ஆயிடும், 8 and 6 cancel ஆனா 3. So 3 நாளைக்கு வந்து, so the tank will be able to feed the people. ஓகேங்களா? Okay, so in order to be a teacher one must graduate from college. So அதே மாதிரி statements and conclusion. Okay, so டீச்சராக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒருத்தர் கிராஜுவேட்டாக இருக்கணும். கிராஜுவேட்டாக இருந்தால் தான் ஸோ டீச்சராக இருக்க முடியும். ஆல் poets are poor. ஓகே, ஸோ புவராக இருக்கிற சப்செட்டுக்குள்ளே தான் poets வருவாங்க. ஏன்னா ஆல் poets are poor. mathematicians, some mathematicians are poets. ஸோ இப்படி எழுதிக்கலாம், some mathematicians are poets. no college graduate is poor. அப்போ காலேஜ் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் ஏழையாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ பேசிக்காக காலேஜ் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் பொயட்டாக இருக்க மாட்டீங்க, இல்லை பொயட்டாக இருந்தீங்கன்னா காலேஜ் கிராஜுவேட்டாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா பொயட்டுமே புவராக இருப்பாங்க, அதே மாதிரி காலேஜ் கிராஜுவேட் இருந்தால் பொயட்டாக இருக்க முடியாது. ஸோ which one of the conclusion is not a valid conclusion? So which one of the following is not a valid conclusion? Some mathematicians are not teachers. ஓகேங்களா? ஸோ இந்த சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் நாட் டீச்சர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் பொயட்ஸாக இருக்காங்களா, ஆல் பொயட்ஸ் ஆர் புவரா, இந்த சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து டீச்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டீச்சராக இருந்தால் கண்டிப்பாக கிராஜுவேட்டாக இருக்கணும், கிராஜுவேட்டாக இருந்தால் ஏழையாக இருக்க முடியாது. ஓகேங்களா? பட் இவங்க ஏழையாக இருக்காங்க. ஸோ அப்போது இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து டீச்சர் ஆக முடியாது. ஸோ சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் நாட் டீச்சர்ஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஓகே, சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகேங்களா? ஸோ சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இதே எடுங்களேன். ஸோ கிராஜுவேட், டீச்சர், புவர், பொயட், இப்படி இருக்குது மேத்தமெட்டிஷியன்ஸ்னால். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நமக்கு சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் பொயட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது இப்படி இருக்கலாம், ஸோ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ அப்போ வந்து கன்க்ளூசிவாக சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான். ஓகே, ஸோ டீச்சர்ஸ் ஆர் நாட் புவர்னா டீச்சர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ், கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் புவர், ஸோ டீச்சர்ஸ் ஆர் நாட் புவர். அப்போ வந்து இதை கன்ஃபார்மாக சொல்லலாம். அப்போ டீச்சர்ஸ் ஆர் நாட் புவர்ங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம். பொயட்ஸ் ஆர் நாட் டீச்சர்ஸ். சி, பொயட்ஸ் ஆர் புவர், கிராஜுவேட்ஸ் cannot be poor, டீச்சர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ். அப்போ பொயட்ஸ் ஆர் நாட் டீச்சர்ஸுங்கிறதையும் கன்க்ளூசிவாக சொல்லலாம். பட் இதை தான் கன்க்ளூசிவாக சொல்ல முடியும். அதாவது பாசிபிலிட்டி இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அ வேலிட் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா 100% ஷூரிட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, a student on her first 3 tests received an average of n points. Okay, so number of test வந்து 3, அதோட ஆவரேஜ் வந்து n. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து n into 3 equal to 3n. Total of 3 tests. சரிங்களா? total of 3 வந்து 3n. ஸோ 4th டெஸ்ட்டில் 20 points more than the average score. ஓகே, ஸோ 4th டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 20 points more than average. அப்போ n plus 20. ஓகே, ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஃபார் ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட், இந்த 4 டெஸ்ட்டோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டுறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு
sum by number of items. ஸோ 3 டெஸ்ட் வந்து 3n, 4வது டெஸ்ட் வந்து n plus 20, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 4. ஸோ 3n plus n வந்து 4n plus 20 divided by 4 equal to n plus 5. ஸோ n plus 5 தான் நம்மளோட ஆவரேஜ். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3ஓட ஆவரேஜ் n, 4வது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜை விட 20 பாயிண்ட் அதிகம். ஓகே, ஸோ என்றைக்குமே 4, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4வது, ஓகே ஃபஸ்ட்டு 3க்கு ஆவரேஜ் வந்து 10ன்னு வச்சுக்கலாம். 4வது வேல்யூவும் 10 இருந்துச்சுன்னா ஆவரேஜ் மாறவே போகிறதில்ல. ஆவரேஜ் எப்போ மாறும் அப்படின்னா, நமக்கு வர்ற எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆவரேஜை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும்போது தான் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 20 வந்து ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிற வேல்யூ டோட்டலாக ஸ்ப்ளிட் ஆகும். அந்த அடிஷ்னலாக 4th வர்றது பார்த்தீங்களா, அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட்டுக்கும் சேர்ந்து தான் அந்த 20. அப்போது நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னலாக வர 20யை மட்டும் டோட்டலாக எத்தனை டெஸ்ட்டு அப்படிங்கிறது கூட போனோம்னாவே +5. ஏன்னா அடிஷ்னலாக 20 வருது, +20 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ஸோ +5. இப்போ 20 லெஸ் தேன் ஆவரேஜ்னா -20ன்னு போட்டுக்கணும், n-5ன்னு வரும். ஓகேங்களா? ஆவரேஜை விட தான் 20 அதிகமாக இருக்குது, அதனால் +20. இப்போ ஆவரேஜை விட 10 கம்மியாக இருக்குது அப்படின்னா -10ன்னு போட்டு -10/4 வந்து 2.5, -2.5 வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன் அ குரூப் ஆஃப் பர்சன் 70% were male and 30% were married. ஓகே, ஒரு 100 people இருக்காங்க, அதில் 70% மேல், 30% ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ ஆர் 70ன்னு வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா நம்ம 100 தானே எடுத்திருக்கோம். 70 மேல், 30 ஃபீமேல். அதுக்கப்புறம் 30% ஆஃப் பீப்புள் வேர் மேரீட். அப்போது 30 மேரீடு, 70 சிங்கிள். ஓகேங்களா? 2/7 ஆஃப் த மேல்ஸ் வேர் மேரீட். ஓகே, மேல்ஸில் 70 பேர் இருக்காங்க, அதில் 2/7 மேரீட். ஸோ 2/7. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 20 வந்து மேரீட் மேல்ஸ். ஓகே, அப்போது எத்தனை ஃபீமேல்ஸ் வேர் மேரீட் அப்படின்னா வந்து, ஸோ மொத்தமாக 30 மேரீட், அதில் 20 மேல்ஸ் மேரீட்னா ஃபீமேல்ஸ் வந்து 10 வேர் மேரீட். சரிங்களா? ஸோ மேல்ஸ் 20 வேர் மேரீட், ஃபீமேல்ஸ் 10 வேர் மேரீட். ஓகே, ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ் இஸ் சிங்கிள்? ஸோ டோட்டலாக எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? 30 ஃபீமேல், அதில் 10 ஆர் மேரீட். அப்போது 10 மேரீட், 20 சிங்கிள். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ் இஸ் சிங்கிள்? ஸோ ஃபீமேல்ஸை டினாமினேட்டரில் போட்டு சிங்கிளாக இருக்கிற ஃபீமேல்ஸை நியூமரேட்டரில் போடணும். ஓகேங்களா? ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ், ஃபீமேல்ஸோட எந்த ஃப்ராக்ஷன் சிங்கிளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 20 டிவைடட் பை 30. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 2/3. ஸோ 2/3 ஃபீமேல்ஸ் ஆர் சிங்கிள், 1/3 ஆர் மேரிட். ஓகேங்களா? ஓகே, ஹவுசஸ் ஆஃப் A and B ஃபேஸ் ஈச் அதர் ஆன் அ ரோட் கோயிங் நார்த் அண்ட் சவுத். ஓகே, ஸோ ரோடு வந்து நார்த் டு சவுத் போகுது, அதில் ஏவோட ஹவுஸ் இங்கே இருக்குது, பியோட ஹவுஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? ஏஎஸ் பியிங் வந்து வெஸ்டர்ன் சைடு, ஏவோட ஹவுஸ் வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். ஏவோட ஹவுஸ் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஓகே, இப்போது ஏ கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ், டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர். ஸோ ஏ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து லெஃப்ட்டு திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறார். ஸோ 5 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் டர்ன்ஸ் ரைட் அண்ட் ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர். திரும்ப ரைட்டு திரும்பி 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கே நிற்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் டீஸ் ஹவுஸ். ஸோ டியோட ஹவுஸுக்கு முன்னால். சரிங்களா? ஏ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து லெஃப்ட்டு திரும்பி
5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப ரைட் திரும்பி 5 கிலோமீட்டர். ஸோ பியும் அதே மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பி டஸ் எக்ஸாக்ட்லி த சேம் அண்ட் ரீச்சஸ் த ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ் ஹவுஸ். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ் ஹவுஸ், சியோட வீட்டோட ஃப்ரண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பி வெளியே வராங்க, லெஃப்ட் திரும்பினா இப்போ இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திரும்ப ரைட்டு திரும்பி 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ரீச்சஸ் த ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ் ஹவுஸ், சியோட வீட்டோட ஃப்ரண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டுருங்க. சி அண்ட் டி லிவ் ஆன் த சேம் ஸ்ட்ரீட். ஏ அண்ட் பி தான் சேம் ஸ்ட்ரீட்டு, சி அண்ட் டி வந்து சேம் ஸ்ட்ரீட்டானால் கிடையாது. சி அண்ட் டி டு நாட் லிவ் ஆன் த சேம் ஸ்ட்ரீட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சியோட ஹவுஸ் ஃபேஸஸ் சவுத் அப்படின்னா கிடையாது. ஸோ பி வந்து முடிக்கும்போது சியோட வீட்டு ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ சியோட வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணால் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுது. ஸோ சவுத்து கிடையாது, சியோட ஹவுஸ் ஃபேஸஸ் ஈஸ்ட், அப்போ இதுவும் தப்பு. Houses of C and D are less than 20 km apart. So C and D ஓட வீடு less than 20 km apart. See, ரோடு வழியாக போனோம்னா 20 km. ஆனால் இந்த மாதிரி டைரக்ஷன் கேட்கும்போது நம்ம கிராஸ் ஆன டைரக்ஷன் தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் ஆன டைரக்ஷன் தான் எடுப்போம், நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டை ஆட் பண்ணோம்னா அதோட ஹைப்போடென்யூஸ் வந்து இதை ஆட் பண்ணுறதோட கம்மியாக தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5, இது 5. அப்போ இதோட ஹைப்போடென்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 5√2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 5√2, இங்கே 5√2, இது ரெண்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு 10√2ன்னு வேல்யூ வரும். ஸோ √2ஓட வேல்யூ 1.414. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 14.14 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ த ஹவுசஸ் ஆஃப் சி அண்ட் டி ஆர் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் அப்பார்ட்டுங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? பட் நமக்கு பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி போனோம்னா 20 கிலோமீட்டர். அதே குறுக்கால வந்தோம்னா ஸ்கூல்லலாம் வந்து காலேஜில் நம்ம ட்ராக்கில் போகாமல் அந்த கிராஸ் கட் பண்ணி போவோம்ல, அந்த கார்டனில் இறங்கி புல் மேலே நடந்து. ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் ஹைப்போடென்யூஸ் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஷார்ட் கட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ அவங்க கொடுக்கல, ஆனால் இதை விட அது கம்மியாக இருக்கா அப்படின்னா எஸ், கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹவுசஸ் ஆஃப் சி அண்ட் டி ஆர் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் அப்பார்ட். ஓகே ஓகே. ஸோ சம்டைம்ஸ் ஒருவேளை எக்ஸாக்ட் வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இது வந்து 5√2 ரெண்டே ஆட் பண்ணால் 10√2. ஸோ √2ஓட வேல்யூ வந்து 1.414. ஓகேங்களா? √3னா 1.732. ஓகே. ஸோ ஏபி, ஸோ இதெல்லாம் வந்து பல்கான ப்ராப்ளம்ஸ். இந்த ஒரு சம்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 3 கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? A, B, C and D are members of the same family. There are 2 fathers, 2 sons and 2 wives. ஸோ என்றைக்குமே 2 fathers, 2 sons, 2 mothers, 2 daughtersனு வந்துச்சுன்னா 3 generations இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 2 fathers, 2 sonsனு வந்தாலோ 2 mothers, 2 daughterஸ்னு வந்தாலோ 3 generations இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 3 males, 2 females. ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக்காக 3 males இருக்கிறதுனால 2 couples இருக்காங்க, ஒரு அன்மேரிட் பீப்புள் இருக்காங்க. அந்த அன்மேரிட் வந்து மேலாக இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மேல். ஓகே. ஸோ டீச்சர் வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் த லாயர் ஹூ வாஸ் த சன் ஆஃப் டாக்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு டாக்டர் இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு டாக்டர் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு லாயர் சன். ஓகேங்களா? ஒரு லாயர் சன் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு he is married to a teacher. ஓகேங்களா? ஸோ டீச்சர் வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் த லாயர் who was the son of the doctor. ஓகேங்களா? ஸோ இந்த வெறும் சன் ஆஃப் டாக்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக டாக்டர் மேல் ஃபீமேல்னு அசியூம் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் ஓப்பனாக விட்டுரும். he is not a male, neither also a wife of a professional. ஓகேங்களா? ஸோ he is not a male, neither also the wife of a professional. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா E நாட் அ மேல் அப்படிங்கிறதுனால நமக்கு E வந்து கண்டிப்பாக ஒரு ஃபீமேலாக தான் இருக்கணும். ஸோ டீச்சர் வந்து ஃபீமேல், ஆனால் டீச்சரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல், லாயர், டாக்டர், இன்ஜினியர், இவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த டீச்சர் E கிடையாது, ஆனால் E வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ மேல் வந்து நமக்கு யாருன்னு தெரியாது, பட் ஒரு ஃபீமேல் தெரியும், அவங்க தான் E.
E வந்து ஒரு ஃபீமேல், ஏன்னா E is not a male கொடுத்துட்டேன். C is the youngest person in the family. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ யங்கஸ்ட் பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க, அது வந்து ஒரு பையன். அதே மாதிரி அவங்க தான் C அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ C is a male, he is the youngest person in the family. And D is the eldest. ஓகேங்களா? ஸோ D is the eldestனா ஸோ ஆப்வியஸாக இங்கே ஹஸ்பண்ட் வந்து D. ஓகேங்களா? ஆனால் டாக்டர் வந்து டியான்னு தெரியாது, ஏன்னா டாக்டரோட ஜெண்டரே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ டாக்டரோட ஜெண்டர் ஃபீமேல்னு தெரியும். ஸோ ஓகே, டி இஸ் த எல்டஸ்ட் பர்சன் இன் த ஃபேமிலி அப்படின்னா வந்து ஓகே, நம்ம டாக்டர் வந்து ஓகே இதை நம்ம முடிச்சிடுவோம். பி இஸ் அ மேல். ஓகே, ஸோ பி இஸ் அ மேல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது ஏ மட்டும்தான். ஏ வந்து ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ மேல் வந்து சி டி பி, ஃபீமேல் வந்து இஏ. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்தா இ இஸ் நாட் அ மேல் அண்ட் நெய்தர் த ஒய்ஃப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? அப்போது இவங்க வந்து இ கிடையாது, அப்போ இவங்க ஏ. ஏன்னா ரெண்டு ஃபீமேல் தான் இருக்காங்க. இ ஒரு ஃபீமேல், ஏ ஒரு ஃபீமேல். இ வந்து நாட் த ஒய்ஃப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல்னு கொடுத்துட்டாங்க, இவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல், அப்போ இவங்க ஏ. அப்போ இன்னொருத்தங்க தான் ஈயாக இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒருவேளை இவங்க ஒய்ஃபாக இருக்காங்க, சாரி இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா இவர் ஹஸ்பண்டாக இருந்தார்னா இவர் ஒரு ப்ரொஃபஷனல். ஆனால் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இ வந்து நாட் த ஒய்ஃப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல், அப்போ இவங்க தான் இ. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பற்றி எதுவுமே தெரில, பட் அவங்க வந்து ஒரு மேலுங்கிறதுனால ஸோ ஓல்டஸ்ட் பர்சன் அவங்க வந்து டி. ஓகேங்களா? சாரி, டி இஸ் த எல்டஸ்ட், அப்போ வந்து இவர் பி. ஏன்னா டி இஸ் த எல்டஸ்ட், சி இஸ் த யங்கஸ்ட். ஸோ எல்டஸ்ட் டு மேல், யங்கஸ்ட் டு மேல், அப்போ பி மட்டும் இவராக இருப்பார். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு இ? டி வந்து எப்படி ரிலேட்டட் டு இ அப்படின்னா டி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் இ. டி இஸ் த husband of E. Who are the females in the group? E and A. Okay, E and A are females in the group. Whose wife is the teacher? Lawyer's wife is the teacher. Lawyer வந்து B. ஓகேங்களா? So lawyer's wife the teacher, lawyer வந்து B. So next sum. ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மல்டிபிள் சம்ஸ் தான். ஸோ ஒரு கொஷினை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளால் 3 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஓட்டிங் பேஸ் சம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2878 பர்சன்ஸ் வந்து இந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 1652 வந்து மேல்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம ஃபீமேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 1226 வந்து ஓட்டட் அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசல், 1425 வந்து ஓட்டட் ஃபார் த ப்ரப்போசல். ஸோ கொஞ்சம் பேர் வந்து அன்டிசைடட். ஸோ என்றைக்குமே இந்த ஓட்டிங் பேஸ்டு சம் வந்தது அப்படின்னா வந்து ஓட்டட் ஃபார் த ப்ரப்போசல், அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசல், அன்டிசைடட்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மூணுமே இருக்கும் அப்படிங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2878 பர்சன்ஸ் மொத்தம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் வந்து 1652. ஸோ அப்போ ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1226 வந்து ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1226 பர்சன்ஸ் ஓட்டட் அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசல். இந்த ப்ரப்போசலுக்கு எதிராக வந்து 1226 வந்து அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 796 வந்து மேல்ஸ். ஓகே, ஸோ 796 மேல்ஸ் வந்து இதுக்கு எதிராக ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 430 ஃபீமேல்ஸ் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. 796 மேல்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை ஃபீமேல்ஸ் ஓட்டட் ஃபார் த ப்ரப்போசல். ஸோ ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் ஓட்டட் ஃபார் த ப்ரப்போசல் அப்படின்னா வந்து ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 1425% ஓட்டட் ஃபார் த ப்ரப்போசல்னு கொடுத்துட்டு அதில் மேல்ஸ் கொடுத்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு ஓட்டட் ஃபார் அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசல் எத்தனை ஃபீமேல்ஸ்னு தெரியும், எத்தனை ஃபீமேல்ஸ் வந்து அன்டிசைடட்னு தெரியும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எத்தனை ஃபீமேல் ப்ரப்போசலுக்கு ஓட் ஃபார் பண்ணல அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 430 ப்ளஸ் 196 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து ஃபீமேல்ஸ் ஓட்டட் அகெயின்ஸ்ட், இது வந்து ஃபீமேல்ஸ் அன்டிசைடட். ஓகேங்களா? ஸோ 621 626 வந்து அவங்க வந்து ஃபாராக பண்ணலை. ஓகேங்களா? அப்போது 1226லேருந்து 626 இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 0 0. ஸோ 600 ஃபீமேல்ஸ் வந்து ஓட்டட் ஃபார் த ப்ரப்போசல். ஓகேங்களா?
600 females voted for the proposal. அடுத்து, so how many males were undecided? ஓகேங்களா, how many males were undecided? ஸோ இப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ அன்டிசைடட்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து எத்தனை மேல்ஸ் அன்டிசைடட்னு தெரியணும் அப்படின்னா டோட்டலாக எத்தனை பேர் அன்டிசைடட் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸோ 2878 பர்சன்ஸ் டோட்டலாக அந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே, அதில் வந்து 1226 வந்து voted for 1226 வந்து voted for the proposal for okay against sorry 1226 வந்து voted against the proposal. So 1425 வந்து voted for the proposal. ஓகேங்களா, voted for the proposal. அப்போ for and against ஓட சம் வந்து பார்த்தீங்கன்னா 1562651. ஸோ இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா 2651 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை பேர் அன்டிசைடடாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 227. ஓகே, ஸோ 227 பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்டிசைடட். ஓகே, 227 வந்து அன்டிசைடட். அந்த 227ல் வந்து பார்த்திங்கன்னா 196 வந்து ஃபீமேல்ஸ். ஓகே, அப்போ மேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து 31 மேல்ஸ். ஓகே, ஸோ 31 மேல்ஸ் வேர் அன்டிசைடட். ஓகேங்களா, அடுத்து ஸோ ஹவு மெனி ஃபீமேல்ஸ் வேர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் த ப்ரப்போசல். ஓகேங்களா, ஹவு மெனி ஃபீமேல்ஸ் வேர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் த ப்ரப்போசல். ஸோ நாட் இன் ஃபேவர்னா அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசல். ஸோ இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஃபீமேல்ஸ் வேர் அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசல் அப்படின்னு 430. ஸோ ஹவு மெனி ஃபீமேல்ஸ் வேர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் த ப்ரப்போசல்னா 430 ஃபீமேல்ஸ் வேர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் த ப்ரப்போசல். ஓகே, அடுத்து ஸோ கியூ பேஸ்டு சம். ஸோ கியூ பேஸ்டு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் 14th ஃப்ரம் த ஃப்ரண்ட்டு. ஸோ எக்ஸ் இஸ் 14th ஃப்ரம் த ஃப்ரண்ட்னா எக்ஸுக்கு முன்னால் 13 பேர் இருக்காங்க. ஸோ 13 அப்புறம் எக்ஸு. ஓகேங்களா, அதே மாதிரி ஒய் இஸ் 17th ஃப்ரம் த எண்டு. ஒய் இஸ் 17th ஃப்ரம் த எண்ட்னா ஒய்க்கு பின்னால் 16 பேர் இருக்காங்க. ஒய்க்கு பின்னால் 16 பேர். ஸோ ஜெட் வந்து எக்ஸ்ஒய்க்கு நடுவில் எக்ஸாக்டாக நடுவில் இருக்காங்க. எஃப் இஸ் இஃப் மிஸ்டர் எக்ஸ் இஸ் அஹெட் ஆஃப் ஒய் அண்ட் தேர் ஆர் 48 பேர். ஸோ மொத்தமாக 48 பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 14th. அப்போ எக்ஸுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 34 பர்சன்ஸ். ஸோ ஒய் வந்து 17th. அப்போ ஒய்க்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 31 பர்சன்ஸ். ஸோ பேசிக்காக எப்படி இருக்கும்னா ஸோ ஒரு 13 பேர் இருக்காங்க. தென் வி ஹாவ் எக்ஸ் ஹூ இஸ் த 14th பர்சன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் ஒய் ஹூ இஸ் த ஸோ 17th ஃப்ரம் பேக் அப்படின்னா ஸோ 17th ஃப்ரம் பேக்னா மொத்தமாக 48 மைனஸ் 16. அப்போ வந்து அவரோட பொசிஷன் ஃப்ரண்ட்லேருந்து என்னவாக இருக்குன்னா 32nd. ஓகே, அப்போது 32nd ஃப்ரம் த ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னால் 16 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸு முன்னால் 13, எக்ஸோட பொசிஷன் 14th. ஒய்யோட பொசிஷன் ஃப்ரண்ட்லேருந்து ஒய்க்கு பின்னால் 16 பேர் இருக்காங்கன்னா 48 மைனஸ் 16 வந்து 32. எக்ஸோட பொசிஷன் சாரி ஒய்யோட பொசிஷன் வந்து 32. அது வந்து பார்த்திங்கன்னா 16. ஓகே, ஏன்னா கொடுத்துருக்காங்க ஒய் இஸ் 17th ஃப்ரம் த எண்டு. அப்போ 16 பேர் பின்னால் இருக்காங்க, இவர் 17th இருக்கார். ஓகேங்களா, ஸோ இப்போ இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? சி 32 மைனஸ் 14 பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து 16 வரும். ஓகேங்களா, ஆனால் இவர் வந்து 32nd பொசிஷன். இவருக்கு முன்னால் எத்தனை பேர் இருப்பாங்க? 31 பேர். 31. ஓகே, இங்கே இருக்கிறவர் 31. எக்ஸுக்கு முன்னால் வந்து எக்ஸோட சேர்த்து 14. ஓகே, அப்போ 31க்கும் 14க்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 17 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, 17 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் 32 மைனஸ் 14 18 தானே வரும் அப்படின்னா 32 வந்து இவரோட பொசிஷன். இவருக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 31. ஒய்யோட பொசிஷன் என்ன? எக்ஸோட பொசிஷன்னா 14. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 17 மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த 17 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஜெட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஜெட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்னா ஜெட் இங்கே இருக்காரு. அப்போ ஜெட்டுக்கு இந்த பக்கம் ஈக்குவலான ஆளுங்க இருக்கணும். ஓகே, ஸோ 17 நம்ம ஈக்குவலாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 8 + 1 + 8. ஓகேங்களா, ஸோ 17
மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க நடுவில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் அண்ட் லெஃப்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா 17 - 1 டிவைடட் பை 2. ஓகே, அப்போது இங்கே Z இருப்பார், இந்த பக்கம் 8 பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் 8 பேர் இருப்பாங்க. ஒருவேளை தேர் ஆர் 53 மெம்பர்ஸ், சென்டர் மெம்பர் என்ன பொசிஷனை ஆக்குப்பை பண்ணுறாரு அப்படின்னா 53 + 1 / 2. ஓகேங்களா? ஸோ 53 மெம்பர் இருக்காங்க, அதில் பொசிஷன் கேட்டாங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த மிடில் மெம்பர், பொசிஷன் ஆஃப் த மிடில் மெம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 53 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 27th பொசிஷன். ஓகேங்களா? ஆனால் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த மிடில் மெம்பர்? ஓகேங்களா? மிடில் மெம்பருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், போத் சைட்ஸ் கேட்டாங்கன்னா 53 - 1 / 2 ஈக்குவல் டு 26 மெம்பர்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பக்கம் 26, இந்த பக்கம் 26, இவரோட சேர்த்து ஒன்று. அதே மாதிரி தான் இங்கே 17 பேர் இருக்காங்க, ஜட்டுக்கு இந்த பக்கம் 8 பேர், இந்த பக்கம் 8 பேர், அவர் நடுவில் இருக்கார். கொஸ்டின் என்ன, how many persons are there in X and Z? 8. how many persons are there between X and Z னா 8. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2011 கொஷின் பேப்பர் இருக்கிற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் சிசேட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம ரெகுலராக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் அந்த கொஷினில் இருக்கிற டவுட்ஸ் வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி அந்த லிங்க்கை வந்து நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அதுக்கு கீழே வந்து உங்கள் ரிப்ளைலேயே வந்து அந்த லிங்க்கை நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே எல்லா கொஷின் பேப்பரையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கீப் ஃபாலோயிங் த சேனல் அண்ட் டெலகிராம் சேனல் ஆல்சோ ஃபார் அப்டேட்ஸ். தேங்க்யூ.